எங்கள் அப்பா பாஸ்போர்ட் இது இருக்குது 2027 வரலாம் அவருக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது எங்கள் அப்பா மலேசியா சிங்கப்பூருங்கெல்லாம் போய் வந்திருக்காரு, பேசியிருக்காரு சமுதாயம். அப்போது யாரை ஏமாத்துற நீ? இப்போ உயிரோட சாவடிக்கும் போதும் உண்மை செய்யலை, எதுவும் பண்ணல. சரி, அவர் செத்து போயிட்டார். செத்து போன பிறகு, இறந்து போன பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் குடும்பமே போய் இங்கே கதறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அவருக்கு கொடுத்துருந்த வண்டி கிண்டிலாம் இருக்குல்ல, வண்டி வாகனம் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டிங்களா? எடுத்துன்னு வந்து நடு ரோட்டில் விட்டீங்க. அவங்க கெஞ்சி கேட்கும்போது ஏதாவது உதவி பண்ணுங்கள். இப்போ இந்த தியாகிகள் லிஸ்ட்டில் சேர்த்தாங்களா, அந்த தியாகிகள் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு என்ன பண்ணீங்க? அதே தான் இவங்களுக்கும் பண்ணீங்க. அந்த வெளியில் வந்தார், தோட்டத்துக்கு வெளியில் வந்து அவங்க குடும்பத்தாரெல்லாம் வச்சு தென்னை மரத்துக்கு இந்த தென்னை மட்டை இதை விற்று தான் நானே சாப்பிட்டுன்னுக்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அவங்களாம் வந்து கதறி கதறி எழுது சொன்னாங்களா இல்லையா? அப்போ எப்படி காடு வெட்டி குரு மேலே என்ன கரிசனம்? ராமதாஸுக்கு என்ன கரிசனம்? அன்புமணிக்கு என்ன கரிசனம்? அண்ணன், எந்த அண்ணன் இதுக்காக எதாவது பார்த்தாரா? அந்த குழந்தைங்கள அவங்களுக்கு எதாவது செஞ்சானா பரவாயில்ல, செய்யலையே, சொல்லலையே. அப்படி வரும்போது என்னென்னா, இந்த மாநாட்டில் ராமதாஸ் பேரை சொன்னால் எவனும் கை தட்டலை, அன்புமணி சொன்னால் கை தட்டலை. காடு வெட்டி குரு பேரை சொல்லி கை தட்டினா அது அவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு அந்த தலைவராக இருந்து அந்த கடைசி காலத்துலலாம் போராடினதுனாலையும் அதை முன்னெடுத்ததுனாலையும் மக்கள்கிட்ட இருந்து வந்து ஒரு தொடர்புகள் இருந்ததுனால மெயின். இப்போ நாங்கள் இருக்கும்போது நாங்கள் தொடர்புகள் இருந்தோம், அவர் வந்தால் அடுத்து வரும்போது அவர் தொடர்புகள் கிராமங்களில் மக்கள்கிட்ட அவர் தொடர்பு, வன்னிய மக்கள்கிட்ட தொடர்பு இருந்ததுனால இப்போ தொடர்பு துண்டிச்சு போச்சே.